உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதியில் சித்தாமூர் அருகே உள்ள மாம்பாக்கம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் முகாம் சார்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இந்த மாபெரும் நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக சுரேஷ், ஓவியர் ராஜா, அபி, மாசி, தமிழரசன், சமத்துவன், சுகுமார், ஓவியர் ஜெகன் மற்றும் மகளிர் அணிகள் முகாம் சிறுத்தைகள் அனைவரும் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேத்தியாத்தோப்பு பேரூராட்சி பகுதிகளில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேத்தியாத்தோப்பு ராஜீவ்காந்தி சிலை அருகில் புவனகிரி மேற்கு ஒன்றியம் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் தொழிலாளர் விடுதலை முன்னணி சக்கரத்துறை பெருவை பொதுச் செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன் தலைமையிலும் இளவழகன் அன்பழகன் முன்னிலையிலும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் நகர செயலாளர் மாயகிருஷ்ணன், பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் கீதா பழனி, தமிழ் மரவன், ராஜ்குமார், முருகவேல், சுதாகர், சந்துரு, சரவணன் மற்றும் விசிக திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றதை ஒட்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கீழ வீராணத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் செயலாளர் ஆனந்த்குமார், பொருளாளர் சூரஜ், ஆலங்குளம் விசிக ஒன்றிய பொறுப்பாளர் திருக்குமார் ஆகியோர் தலைமையில் கட்சியினர் விளம்பர பதாகை வைத்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். இந்த நிகழ்வில் வீராணம் ஊராட்சி தலைவர் வீரபாண்டியன், மாவட்ட மகளிர் அணி முன்னாள் அமைப்பாளர் துர்காதேவி, முகாம் துணை செயலாளர்கள் ரமேஷ், முகிலன், பெருமாள், கனகா, சுரேஷ், மகளிர் விடுதலை இயக்க அமைப்பாளர் அனிதா, இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை விஜய், முகாம் செயற்குழு உறுப்பினர்கள் பழனிசாமி, ஜெகதீஷ், ரஞ்சித், சுரேந்திரன், கவின் ஜோஸ்வா, கணேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் கடலூர் மைய ஒன்றியம் பனங்காடு முகாம் சார்பில் கடலூர் முதுநகர் பகுதியில் அமைந்துள்ள இக்னைட் ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் 50க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு பனங்காடு முகாம் செயலாளர் அரிதாஸ் தலைமையில் உணவுகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொண்டரணி மாவட்ட துணை அமைப்பாளர் விமல், முன்னணி தோழர் வீரா முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய துணை செயலாளர் வழக்கறிஞர் கமல், பனங்காடு மதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர்
பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையிலும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெய்வேலி புதுக்குப்பத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வெற்றி முழக்கமிட்டனர். இதனையடுத்து பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை கொண்டாடினர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மைய மாவட்ட பொருளாளர் மருதமுத்து, நெய்வேலி தொகுதி செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், திருநாவுக்கரசு, மோகன்தாஸ், பாலாஜி, செல்வகுமார், செந்தில்குமார், ராஜேந்திரன், நெய்வேலி நகர பொறுப்பாளர்கள் மோகன், வீரமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையிலும் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் கொட்டும் மழையில் புவனகிரியில் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் லலிதாமணி முல்லைமாறன் தலைமையில் பாலக்கரையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் ஒன்றிய செயலாளர் செந்தில், யாழ் செங்குட்டுவன், செல்வகுமார், பழனி மற்றும் விசிக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில், மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன், முல்லைவேந்தன், ஸ்ரீதர் பழனிவேல், ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக நகர செயலாளர் ராஜா, காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நகர ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்டு, மாநில நிர்வாகிகள் ஸ்ரீதர் பழனிவேல், சரண் முரளி, தலித் செவ்வேந்தன், டீசல் செந்தில், மாவட்ட நகர நிர்வாகிகள் ஆறுமுகம், பிரபாகரன், தூயவன், சித்திரவேல், சதீஷ், ஹானஸ் சீனிவாசன், ஹிட்லர் கிருஷ்ணா, புஷ்பராஜ், சிலம்பு, நகர செயலாளர்கள் ராஜதுரை, செங்கதிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரியலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையிலும் தொகுதி செயலாளர் இலக்கியதாசன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் சிபிராஜா ஆகியோர் முன்னிலையில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயங்கொண்டம், தாப்பலூர், ஆண்டிமடம், மீன்சுருட்டி, உடையார்பாளையம் ஆகிய பகுதிகளில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வெடிவெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதனையடுத்து அங்கிருந்து ஊர்வலமாக சென்று அப்பகுதியில் உள்ள தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் செல்வராஜ், மாவட்ட அமைப்பாளர்கள் சின்னராஜா, மாயாண்டி, ஒன்றிய செயலாளர்கள் பாரதி, முத்துகிருஷ்ணன், நகர்மன்ற தலைவர் சுமதி சிவகுமார், திருமா பயிலக ஆசிரியர் சந்திரசேகர், நகர்மன்ற உறுப்பினர் காஞ்சனா சரவணன், இளைய பாரதி, குமரவேல், மாரியப்பன், சத்யானந்தம், சக்திவேல், சங்கர், இளங்கோவன், சக்ராயுதம், குணசேகரன், மகளிரணி திலகவதி, வசந்தா, சரஸ்வதி, தங்க அருண், சத்யநாதன், பாலமுருகன், ராதா, தினேஷ், மணிமாறன், திருமாவளவன், பூராசாமி, தீபன்ராஜ், சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40க்கு 40 வெற்றி பெற வைத்த தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அண்ணன் செல்வ பெருந்தகை, முத்தரசன், பாலகிருஷ்ணன், ஜவஹர்லா, வேல்முருகன், வைகோ, கமலஹாசன் உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணியின் தலைவர்களுக்கும் அரியலூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த பகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு வாக்களித்து நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்க
அனுப்பி வைத்துள்ள சிதம்பரம் நாடாளுமன்ற உட்பட்ட அனைத்து பகுதியில் உள்ள மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பானையை உடைத்து விடுவேன் என்று கூறினார் டாக்டர் அன்புமணி அவர்கள். ஆனால் 4ஆம் தேதி பானை உருவாக்கப்பட்டுள்ளது. அது எஃகு கோட்டை சிதம்பரம் என்பதை நிரூபித்துள்ளார்கள் சிதம்பரம் பகுதி மக்கள். அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றதை கொண்டாடும் விதமாக தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி சார்பில் தேனி ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகத்தில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் வழக்கறிஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் காமாட்சி என்ற கரிகாலன், பெரியகுளம் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் தமிழ் பாண்டியன், சுதாகர், குமரவேல், மதன் பிரகாஷ், பாலசிங்கம், மீனாட்சி, சுந்தரம், சிவனேசன், மாநில துணை செயலாளர் முத்துக்குமார், அருண் பாண்டியன், செல்லப்பாண்டி, பரமேஸ்வரன், மகாராஜன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்தும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு வீடு வீடாக சென்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ராசிபுரம் மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில துணை செயலாளர் வைகரை செல்வன், வணிகர் அணி மாவட்ட அமைப்பாளர் ராஜேஷ் கண்ணா, அரசு ஊழியர் மாவட்ட அமைப்பாளர் வேந்தன், முகாம் பொறுப்பாளர்கள் கருணப்பன், ஈழவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம். தியாக தாய் சிறுத்தை 60 ஆண்டு கால வாழ்க்கையை அர்ப்பணித்து எங்களுக்கெல்லாம் ஒடுக்கப்பட்டோர், குரலற்ற நாதியாயுள்ளோர், ஆதரவற்றோர் எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்கிறதோ அங்கெல்லாம் ஓங்கி உருக்கும் குரலாக எங்களது தாய் சிறுத்தை 3வது முறையாக பாராளுமன்றம் போய் கர்ஜிக்க இருக்கிறது. எங்களது தாய் சிறுத்தையின் தியாகத்திற்காக எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை எங்கள் தாய் சிறுத்தையின் சார்பாகவும் எங்களது கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தோழர்களுக்கு எங்களது நன்றியை உரித்தாக்குகிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி பகுதியில் உச்சிகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கணக்கன்பட்டி, பொட்டாம்பட்டி, கோம்பைப்பட்டி, பச்சநாயக்கன்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் ஒருங்கிணைந்து திருவிழா நடத்துவது வழக்கம். இந்நிலையில் தற்போது இந்த உச்சிகாளியம்மன் கோவிலை ஆதிக்க சாதியினர் ஆக்கிரமித்துக் கொண்டு பட்டியலின மக்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விசிக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திருவளவன், உச்சிகாளியம்மன் கோவில் தலித் மக்கள் வழிபாடு செய்ய உரிமை வேண்டி பழனி கோட்டாட்சியர் சரவணனிடம் புகார் மனு அளித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொதினி வளவன், துணை செயலாளர் பாவேந்தன், மண்டல துணை செயலாளர் ஜலால் முகமது, இளஞ்சிரத்தை வாஞ்சிநாதன், தொகுதி செயலாளர் துரை முத்தரசு மற்றும் முருகேசன், ராஜரத்னம், இளந்திரையன், சுரேஷ்குமார், பார்த்திப சரவணன், மாசாணிதுரை, ராமகிருஷ்ணன், குமாரசாமி, செம்மாண்டி, துரைகார்த்தி, அபிமன்யு, கருப்பசாமி, வல்லரசு, அமரப்பூண்டி காளிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோட்டாட்சியரிடம் வழிபாடு உரிமை வேண்டி புகார் மனு அளித்தனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விழுப்புரம் வடக்கு மாவட்டம் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பாக செஞ்சி போக்குவரத்து பணிமனையில் பணிமனை செயலாளர் ஐயப்பன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. போக்குவரத்து பணிமனை செஞ்சி கிளை பொருளாளர் ஆதிமூலம் அறிவர் அம்பேத்கர்
போக்குவரத்து தொழிற்சங்க பொதுச் செயலாளர் செல்வகுமார், துணை பொதுச் செயலாளர் வீர ரவீந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் வெட்டிசெல்வன், மாநில துணை பொதுச் செயலாளர் துரைவளவன், மாவட்ட அமைப்பாளர் செஞ்சி அரசு, மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு, மேல்மலையனூர் ஒன்றிய பொருளாளர் சங்கர், சேகர், செஞ்சி, போக்குவரத்து பணிமனை தொழிற்சங்க நிர்வாகிகள் சந்திரன், மாரி, மதன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் திருமுட்டம் பகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒன்றிய செயலாளர் தங்க ஆனந்தன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து விசிக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமையில் திமுக நிர்வாகிகளுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருமுட்டம் விசிக ஒன்றிய செயலாளர் ரவி, நகர செயலாளர் குப்புசாமி, தானிவேல், சாமிதுரை, பழனிசாமி, ரஜினிகாந்த், ஆனந்த்மணி, அன்பரசன், வினோத், செல்வகுமார், வனமாதேவி, ராஜா, மணல் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தளபதிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி. இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி. தமிழகத்தின் 40 தொகுதிகளையும் வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி. அருமையாக உழைத்த அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்துக்கு நன்றி. தலைவர்களுக்கு நன்றி. அத்தகைய தோழர்களுக்கும் நன்றி. வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி. டாக்டர் கலைஞர், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ், டாக்டர் கலைஞரின் புகழ். முதலமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், முதலமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையில் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி, சிதம்பரம் நகர செயலாளர்கள் ஆதிமூலம், பாவனன், சிதம்பரம் நகர இணைச் செயலாளர் சரித்திரன், சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரிவளவன், மாநில நிர்வாகிகள் குறிஞ்சி வளவன், ஜவகர், அக்ரி முருகானந்தன், பொறியாளர் சிவக்குமார், தமிழ்குமரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரை செல்வன் தலைமையில் இன்று 1000 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் முதுநகர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலை முன்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில், கடலூர் குழந்தை காலனி வனிதா, முகாம் செயலாளர் ராமகிருஷ்ணன், நகர துணை செயலாளர் வெற்றி, நிர்வாகிகள் ராஜ்குமார், அருண் வளவன், விஜி வளவன், விக்கி மற்றும் வடலூர் நகர செயலாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தாலுகா பில்லாபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட பில்லாபாளையம் பகுதியில் இருந்து வீரகுமாரம்பட்டி வரை செல்லும் மங்கம்மாள் சாலை குண்டும் குழியுமாக இருந்துள்ளது.
இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அங்கு புதிய தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தார் சாலையானது தரமாக அமைக்கப்படாததால் ஜல்லிக்கற்கள் சாலையின் மேல் சிதறி கிடக்கிறது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிப்பட்டும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. புதியதாக தார் சாலை போடப்பட்டும் வாகன ஓட்டிகள் சிரமப்படும் அவலநிலை ஏற்பட்டதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக தார் சாலையை தரமாக போட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மகாமணி என்கிற வன்னியரசு கோரிக்கை விடுத்துள்ளார். வணக்கம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் பில்லாபாளையம் ஊராட்சி, பில்லாபாளையத்திலிருந்து வீரமாகம்பட்டி வரை செல்லும் மங்கம்மா சாலை பழுதடைந்துள்ளது. அதனையொட்டி தற்சமயம் சாலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சாலையை தரமற்ற முறையில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தரமான சாலையை அமைத்துக் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார், திருப்பூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சுப்பராயன் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்தும் திருப்பூர் தொகுதியில் சிபிஐ வேட்பாளர் சுப்பராயன் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் விசிக சார்பில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், துணை செயலாளர் ரமேஷ், முருகேசன், குருசாமி, அம்புரோஸ், குமார், வெங்கடேஷ், ரங்கசாமி, ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாவட்ட அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஷாதிரா பேகம், டேவிட், நிஷாமா, குருசாமி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இவர்களை மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஊராட்சிக்குழு துணை பெருந்தலைவர் ஷீலா தேவி சேரன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் எழுத்தாளர் சேரன், திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட அவைத் தலைவர் சேகர், திண்டிவனம் காங்கிரஸ் தலைவர் விநாயகம், சிபிஎம் இன்ப ஒளி, சிபிஐ கண்ணதாசன், மதிமுக நகர செயலாளர் பாஸ்கர், திண்டிவன நகர செயலாளர் இமயன், ஒன்றிய நிர்வாகிகள் சிந்தனை வேந்தன், கோட்டி, பாலா, மாநில துணை செயலாளர் பிரபாகரன், ஒன்றிய பொறுப்பாளர் சந்திரசேகர், திண்டிவனம் நகர பொருளாளர் காமராஜ், மயிலம் ஒன்றிய பொறுப்பாளர் விடுதலை செல்வன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிறுத்தை சீனு, செந்தில், மாவட்ட அமைப்பாளர்கள் சிறுத்தை சேட்டு, ராமு, எழிலன், மாவட்ட துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன், ஓமந்தூர் தாஸ், ஒன்றிய அமைப்பாளர் ரமேஷ், ஒன்றிய துணை செயலாளர் வடிவேல், சுதாகர், திருமேனி, செல்வன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் ஒன்றியம் மொளசூர் ஊராட்சியில் மொளசூர் ஊராட்சி மன்ற தலைவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மரக்காணம் ஒன்றிய துணை செயலாளருமான சிறுத்தை சீனு தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சேரன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிந்தனை வேந்தன், மாவட்ட நிர்வாகிகள் சிறுத்தை சேட்டு, குபேர், வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபை எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு புதுச்சேரி மாநில முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில துணைச் செயலாளர் வாதனூர் சிவச்சந்திரன் ஒருங்கிணைப்பில் கட்சியின் பொறுப்பாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் நெட்டப்பாக்கம் தொகுதி முற்போக்கு மாணவர் கழக அமைப்பாளர் ஆதிரை, உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் செழியன், ராஜ்பவன் தொகுதி செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் அருள், மூர்த்தி, தமிழ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போரிலே, சாதி ஒழிப்பு போரிலே ஆண்டு மடிந்த போராளிகளுக்கு, ஆண்டு மடிந்த போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அரியலூர் மாவட்டம் செந்துறை முதல்நிலை ஊராட்சியில் உள்ள பொதுமக்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் செல்லம், கடம்பன் ஏற்பாட்டில் வீடு வீடாக சென்று இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அண்ணா பேருந்து நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் காட்டுமன்னார் கோயில் நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் கலந்து கொண்டு புரட்சியாளரின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். பின்னர் கடைவீதியில் பட்டாசு வெடித்து பேருந்து நிலையத்தில் வந்திருந்த பயணிகளுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களான தொகுதி துணைச் செயலாளர் சக்திவேல் ராவணன், நகர செயலாளர் திருநாவுக்கரசு, பொருளாளர் கஸ்பா பாலா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளான ஒன்றிய செயலாளர் ராமலிங்கம், மோவூர் மதி, வானமாதேவி ராஜா, குமராட்சி ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார், மாயவன், தியாகராஜன், பிரபு, ஆற்றலரசு, தேவேந்திரன், தரணிதரன், செந்தில், பூச்சந்திரன், அமிர்தலிங்கம், ரவீந்திரன், கலிங்கராஜன், விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சேலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் காஜா மைதீன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் தந்தை பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் புவனகிரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்ஒளி தலைமையிலும் தொகுதி செயலாளர் வே சுதாகர் முன்னிலையிலும் புவனகிரி பாலக்கரையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை
அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் நகர செயலாளர் சர்தார், ஒன்றிய செயலாளர்கள் செல்வம், கீரை அருண், நகர பொருளாளர் சிவகுமார், பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் காளிமுத்து, ஒன்றிய துணை செயலாளர் அழங்கானந்தம், ரவி, ராதா, ராம்குமார், திலீப், சிறுத்தை பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் கிராம சக்தி என்ற தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் வசூல் செய்யும் பணி மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் இந்நிறுவனத்தில் கடன் பெற்றவர்களிடம் இருந்து 52,000 பணம் வசூல் செய்வதில் நிதி நிறுவன மேலாளர் முரளி அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த அழுத்தத்தின் காரணமாக அருண்குமார் பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் தனது கணவர் உயிரிழப்பிற்கு நிதி நிறுவன மேலாளரின் அழுத்தம்தான் காரணம் என கூறி அவரது மனைவி மதுலிகா மற்றும் விசிக மாவட்ட செயலாளர் திலீபன் தலைமையில் தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார் உட்பட அவரது உறவினர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உடலை வாங்க மறுத்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,